இத இத்தனை வயசுலயும் இதை கத்துந்து நம்ம குரு நடத்துற ஒரு ஃபங்க்ஷன்ல மாதிரி அந்த ஒரு டீமா பிரிஞ்சு அங்க நீங்க இருந்துட்டு அதை பண்ணக்கூடியதுன்றது. அது மாதிரி கடைசி ஸ்லோகம் முடிக்கச்சே தீர்க்காயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும், சௌக்கியம் இருந்தாலும் குயிலும் அந்த கிளி கொத்திடுத்து. அந்த கிளி கொத்திட்டா அந்த கொத்தின திருமொழி எழுதினா தூது விட்டா வரல. கடைசியா ஒண்ணு சொன்னானா இன்னடிஷன் இதுல கனடால இருந்து ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து லாகின் பண்ணிருக்கிறது. அவ கிரகத்துல உட்கார்ந்து இருக்கா. ராதே கிருஷ்ணா. அடுத்தது யங் விவேஷ் அது ஏன்னா இந்த பாசிட்டிவ் எல்லாம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அருமையான நாராயண ஒன்ற குந்துகாரி எங்கன முக்தி அடைந்தார். தேவர்களில் விளங்கும் முதலை அசார கடையை மோசை கவிக்கும் இந்த பவசான விடுதலை இங்கே சரணம் அடைகிறது. ஸ்ரீமத் பாகவத கதையை சொல்லுமாறு இறைஞ்சுகிறார். அருமை. யோகிகளாலும் பெற்றற்கு அரிதான ஸ்ரீ வைகுண்டத்தை கூட பெற்று விடுகிறார். உத்தமமான பாகவதத்தை கைப்பிடிப்பவன் வேறு சாதனங்களையோ சாஸ்திரங்களையோ ஞானம் பரம் கீயதே. ஸ்ரீமத் பாகவத ஸ்ரீ நாரதர் அறிவுறுத்தியதால் ஸ்ரீ வேதவியாசர் பாகவத புராணத்தை எழுதினார். மாயையான பிரகிருத்தில் இருந்த தனிப்பட்ட பரமபுருஷன் நீயே அனைத்திற்கும் ஆதி, நீயே அனைத்து சக்திகளும் நிறைந்த அழகான அந்த விரிந்த கண்கள், அந்த செம்பவள ஆதரம், அந்த அந்த முகமே அர்ஜுனனின் பெயர். அருமை. 7 நாட்கள் நீர் கூட அழுதாமல் பாகவத சப்தாகத்தை பக்தியுடன் சிரத்தையுடன் சிரவணம் செய்ததால் உமா மகேஸ்வரி எஸ்